இந்த அடியாருடைய தோற்றத்தில் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை, அந்த மூலத்தான் காட்சி அளிக்கிறான். கர்ஜே வந்தா வந்தாஹே மௌலானை என்றாலும் அடியான் அடியான் தான் அடியான் அல்லாஹ் முடியும். அது முடியும். அடியான் எல்லா மாதிரி காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஏன் நுணுக்கமான என்ன பிச்சை போட்டு பாத்தீங்களா, வைத்தியநாயகத்துக்கு அர்ப்பணமாகட்டும், அர்ப்பணமாக அவங்க புனித பாதனைகளுக்கு அர்ப்பணமாகட்டும். எல்லாம் அல்லாஹ் விளங்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். இல்ல இல்ல இவைகள் எல்லாம் அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், திருச்சிகள் தனியா இருக்கிற கூட்டம் விளங்கிட்டு இருந்துச்சு. முழு குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படை சேவை எப்படி விளங்கிட்டாங்க? வா வா வஸ்து வஸ்துதான், வஸ்து அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் வஸ்து இல்லை, இந்த வஸ்து அல்லாஹ் இல்லாம இல்லைன்றாங்க. கோயி எக்கு சபஹி கோயி எக்கு சபஹி சமஜ்தா கோயி சபுக்கு சபு சோல்கர் கோயி எக்கு சபஹி சமஜ்தா. ஒரு சில பேர் இந்த ஒரு அல்லாஹ் தான் எல்லாமா இருக்கிறான். நவுது பில்லாஹ் மினா, அல்லாஹ் தான் புலியா மாறினா, அல்லாஹ் தான் தேங்காயா மாறினா, மாங்காயா மாறினா, மனுஷனா மாறினா, மாடா மாறினா, நவுது பில்லாஹ் மினா என்று தவறாக விலகி கொண்டிருந்தார்கள். சில பேர் இல்ல இதெல்லாம் தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு தப்பா விளக்கின்றாங்க. என்ன பிச்சை போட்டாங்க தெரியுமா? ஓஹி ஓஹே அவனாகத்தான் இருக்கிறான். ஏ சபு மே சபுலி எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான். वही वो है सब में, ये सब नहीं है, सबों में ऐसा बता गया. इतने பேரை காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன மாதிரி புனித மனத்தை மௌலா சிரிச்சுகள் இருக்கிறா பகையர் தபத்துல் பகையர் தகையுர். தகையுர் வராது, அல்லாஹ் சிவத்து அடியான் சிவத்தா மாறாது, அடியான் சிவத்து அல்லாஹ் சிவத்தா மாறாது. அல்லாஹ் ஒவ்வொரு யுத்தமும் யுத்தாகும், அல்லாஹ் உணவு அளிக்குவான், அவன் சாப்பிட மாட்டான். நாம சாப்பிடுறது நம்ம தன்மை, சாப்பிடாம உணவு அளிக்கிறது அவனுடைய தன்மை. தூங்குறது லாகாகும் சிவத்தும் வளானோம் நம்ம தன்மை, தூங்காம இருக்கிறது அவனுடைய தன்மை. எந்த பைத்தியக்காரனாலும் சிரிச்சுகள் அல்லான்னு சொன்னா எல்லாரும் சாவடிக்கணும். அவன் ஆசிரியது முஷரிக்கது என்னுடைய ஞானத்தை பாத்தியமான உதவி சொன்னாரு, அது வேற விஷயம் நண்பர்களே. அதனால நம்ம சேக கூட அல்லான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதாது தெரிஞ்சாருங்களா? அப்ப அல்லாஹ்வின் சிபத்து என்னைக்குமே அடியான்ல வராது, அடியான்ல பிரதிபலிக்கும், ஆனா அடியான்ல வந்துடாது. அயாத் யார் சிபத்துங்க? அயாத்து மனுஷங்க 1 லட்சம் வருஷம் காட்சி அளிச்சது, எல்லாம் 50 வருஷம் போயிடுறாங்க. பல 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. சைத்தான் எத்தனை வருஷம்? அவன் இன்னும் எத்தனை கோடி வருஷம் வாழ்றான். ஆதம் காலத்துக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் ஹயாத்தா இருக்கிறான். அப்ப ஹயாத்தம் சொந்தமாயிருமா? வந்தவொன்னு இன்னும் ஒரு பல கோடி வருஷம் காமிச்சாலும் சொந்தமாகாது. சரிங்க, நம்ம சொர்க்கத்துக்கு விட எத்தனை வயசுங்க? இங்க எத்தனை வயசு கேட்டா 50 வயசுல போயிட்டாரு, 60 வயசுல போயிட்டாரு, 70 வயசுல போயிட்டாரு சொல்றோம். சொர்க்கத்துக்கு போய் எத்தனை வயசு? நமக்கு வயசே இல்லைங்க. 1 கோடி வயசு, 1 லட்சம் வயசு. தாடி நரைச்சு, தாடி பீச இருக்காதாங்க. முடிஞ்சு நரைச்சு போவானா, கலைச்சு போவானா, வயோதிகை வந்துருமா? வயோதிகை இல்லாம வாலிபனாக நீண்ட வயசு. பெருமாள் கிளவி வந்தாங்க, யார் சொர்க்கம் போவா தெரியும். அல்லா கிளவிங்க சொர்க்கம் போக மாட்டாங்களேமா, அந்தமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா யாருக்கும் இல்லாது பெருமாள் சொன்னாங்க, 6 சொன்னாங்க, கிளவிகளுக்கு 18 வயசு ஆக்கி அல்ல ஒரே சந்தோஷம். அப்ப எல்லாரும் அந்த வயசு மாறவே மாறாது. அந்த கோடானு கோடி வருஷங்கள் வாழ்ந்தாலும் அந்த ஹயாத்துக்கு சொந்தக்காரன் யாருமே இல்லை. அந்த கோடி வருஷமா ஹயாத்து பிரதிபலிக்கா செய்யுங்க. ஹயாத்து காசோதானே இது சொந்தமாக என்னைக்குமே ஆகவே ஆகாது. பல கோடி வருஷம் அங்க பார்த்துட்டு இருப்போம். சொர்க்கத்துல பாரு சொந்தமாயிருமா? அப்பயும் பசாரத்து யாரும் சொந்தம்? அல்லாஹ் தான். பல கோடி வருஷம் கேட்டுட்டு இருப்போம் அங்க இன்ஷா அல்லாஹ் தாலா, எல்லாரும் போவோம் இன்ஷா அல்லாஹ் தாலா. அப்ப அந்த கலாம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் தான் சொந்தமா, அப்பயும் நமக்கு சொந்தமாகாது. பல கோடி வருஷம் குதிரத்தை எல்லாம் கொடுப்பான். இங்க சொர்க்கத்துல ஒரு மனுஷனுக்கு இங்க இருக்க மாதிரி 100 மனுஷன் சக்தி எல்லாம் கொடுப்பான். அந்த மாதிரி கொடுத்த குதிரத்து யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் தான் சொந்தமா. என்ன மாதிரி பட்டாங்க? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அப்ப அங்க ஹயாத் இல்ம் இராதா குதிரத் ஒரு செயலை எத்தனை கோடி வருஷங்கள் காட்சி அளிச்சாலும் ஷை ஷை ஹே மௌலா மௌலா சின்ன போயிட்டு இருக்க எடுத்துக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? தகர டப்பிமா, இல்ல தகர டப்பி, பொடி டப்பி, பொடி டப்பி தான். அது எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் சொல்லி காமிச்சிருச்சு. இந்த தகர டப்பாவில இந்த தகரமாக இருந்து டப்பியை காமிச்சு கொண்டிருக்கு. எத்தனை வருஷம்? அது 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம். இன்னும் பல 100 வருடங்கள் இந்த தகரம் இந்த டப்பியை காண்பித்தாலும் இந்த டப்பிக்கு சொந்தமாகாத தகரம் ஒரு காலம் சிருஷ்டிகளுக்கு சொந்தம் ஆகவே ஆகாதுதான். என்னைக்கு எல்லாம் காட்டுறானோ மறைஞ்சு, எல்லாம் அதெல்லாம் மறைக்கிறானோ மறைஞ்சிடும். எப்ப காட்டுவானோ காட்டிட்டு.
வகையர் தபத்துள் அல்லாவுடைய சித்தத்துகள் தகையுறாவதும் இல்லை, அவன் சாத்து மாறுவதும் இல்லை. அல்லாவுடைய சாத்து மகுனுக்குடி சாத்தா மாறதில்லை, மகுனுக்குடி சாத்து ஹக்குயத்தா மாறதில்லை. அந்த தமிழ் தான் சேக மாறத படிக்குவாங்க. இதுதான் சேக இல்ல மாட்டிக்குவேன். அப்படி அது என்ன ராத்திய கிதம் ஹல்குடி அது என்ன ராத்திய அதம் தூக்கத்தில் எழுதி சொல்லுங்க. அப்படி அல்லாஹ் 1000 மணி கேளுங்க. ஆளே புரியுது சேகத்தை பாடம் படிச்சுட்டாருன்னா मौला के साथ जाते खिदम है, हम तो जाते अदम है, हमारे सोकर इसमें जाते अदम कहने हमारे பெருமை தான். அரே मैं जाते अदम, मैं जाते अदम சொல்றது பெருமை படுங்க பாய். அதான் பெருமை. நான் மாலூம் சொல்றது பெருமை படுங்க, நான் ஆலிம் சொல்றது பெருமை இல்ல. वाह वाह मैं कामिल हो गया. वाह 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 कहते अदमिया में सुभान अल्लाह सुभान अल्लाह. वाह वाह ये हाल पर रहेंगे हर तालिब இதுல நம்ம பெருமை. எல்லாருக்கும் ஆலிம் சொல்றது பெருமை, நமக்கு என்ன பெருமை? மாலூம் கிசி कोई एक आलिम का मालूम हूं मैं. ये பெரிய பெருமை என்ன? யாரோ ஒரு ஆலிமுடைய மாலூம் ஐயா நானு மாலூம் யார் மேக்ஸ் பாக்குறான். वाह वाह என்ன மேக்கனே சுப்ஹான் அல்லாஹ். கல்க பார்த்தா இது என்ன மேக்குங்கறத ஊர்ல வெளிய वाह वाह கல்க பார்த்தா என்ன மேக்கது. அல்லாஹ் वाह அப்ப கல்கு அது நமக்கு என்ன பெருமை அன்பர்களே? ஆலிம் சொல்ல பெருமையா? மாலூம் மாலூம் யாருடைய இந்த பேரழகின் அழகின் வெளிப்பாடு நான் அதுல ஒரு திரை, நான் ஒரு சின்ன திரை காட்டக்கூடிய திரை, அதுல பெருமை அடிக்கணும். நாம் நம்ம மேல பெருமை அடிப்போம். நாம் நல்லா பாப்பேன்னு சொல்ல பெருமை இல்ல, நான் செவிடுங்க பெருமையா சொல்லியே. செவிடுனா இருக்க போது அந்த சமாஜத்துல பிரதிபலிக்குது. என் மௌலாவுடைய சமாஜத்தை வாங்கிச்சு கொற்றாவாயிச்சு என் காது. என் கூடுற பெருமையா சொல்லுங்க. நம்ம கூடுறா இருக்க போது நம்ம கண்ணு அல்லாவுடைய பசாரத்தை வாங்கி கொற்றாவா மாதிரி கொற்றாவா மாதிரி உட்கார்ந்து இருக்கு. அல்லாவுடைய பசாரத்தை வாங்கி பிரதிபலிக்கு. நாளவா பேசுவேன் எல்லாம் பெருமை அடிக்கிறாங்க. நான் ஊமை பெருமை அடிக்கிறீங்க. நான் அபுக்கம் ஊமை மை மை ஜாஹில் மை முன்தர் மை ஆஜில் மை பஹரி மை அந்தி கூங்கி இதுல பெருமை அடிங்க. அவங்க பெருமை அனுபவிக்கல. என்ன மாதிரி என்னமா கொடுத்தாங்க? கானல்லாஹு வலம்யக்கும் கபலஹு ஷையா. ஒரே வரியில எல்லாத்தையும் அறிவித்தாங்க. அல்லாஹ் தா உஸ்கே சாத் கோயி நஹீ. பஸ் साहबा समझ गए, उसके बाद साहबा समझ गए, விளங்கி சாபாக்கு. இந்த நேரத்துல இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ப ஒரு மனிதர் வந்தாரு எங்கிட்ட வந்து, நீங்க வச்சிருந்த ஒட்டகம் காணா போச்சு, அது எங்க ஓடுது, அடுத்து ஓடுதுன்னு சொன்னாரு. அவசரமா எங்களுக்கு பின்னாடி போயிட்டேன். அல்லாஹ்வுடைய ஆணையா இப்ப நான் சொல்லுகிறேன், என் ஒட்டகம் போய் தொலைஞ்சிருக்கணும். நான் போகாம ரசூலுல்லாஹ் ஒட்டகம் வீதி அடிச்சு கேட்டிருக்கணுமே, நிச்சயமா போயிருச்சு. பெருமா இந்த அளவுக்கு சொன்னாங்க என்று பெரிய போயிட்டேன்னு மீதி அதிசயம் கேட்க முடியாம போயிருச்சே என்று அல்லாஹ்வுடைய ஆணையை சொல்றேன். ஒருத்தவங்க எத்தனை லட்சமா இருந்தா என்ன போய் தொலைட்டோம், இப்ப நான் வருத்தப்படுறேங்கிறான். விக்ரமசி பெருமை உங்களுக்கு கடை 8 மூடி தருவாங்க மதிச்சு பெருமத்தில் ஊர் ஓரத்தை விட்டு வந்துருவா மதிச்சு பெருமத்தில் இருந்துச்சுன்னா, பல ஆயிரம் செலவான பரவாயில்ல வந்துருவா மதிச்சு அருமத்தில் இருந்துச்சுன்னா. அந்த ஒட்டகம் போயிருக்க வேண்டுமே, இன்னொரு வார்த்தை பெருமாள் என்ன சொன்னாலும் நான் கேட்டிருக்க வேண்டுமே என்று இப்ப அல்லாமல் ஆணையா வருத்தப்படுறேன். எனக்கு கவலைப்பட்டான். அன்பர்களை யோசிச்சு பாருங்க. அப்ப எதை புஷ்ரான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதை பெரிய நற்செய்தி சொன்னாங்க? உலூமே இலாஹியா ஃபிக்ஹ் என்ற எதை பெருமானார் சொன்னார்கள்? உலூமே இலாஹியா அல்லாஹ்வுடைய இல்மை, ராசிபாத்துடைய இல்மை, ஷேഖமார்ந்த படிக்கூடிய இல்மை மிக பெரும் நற்செய்தி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் ஃபிக்ஹ் என்று சொன்னார். மார்க்கத்தை ஃபிக்ஹ் சூஃபியாக்கள் வந்தா பிரிச்சுட்டாங்க ஃபுகஹாக்கள். ஒன்னு ஃபிக்ஹுல் அஸ்கர், இன்னொரு ஃபிக்ஹுல் அக்பர். ஃபிக்ஹுல் அஸ்கர் என்ன, சின்ன ஃபிக்ஹ் என்ன அன்பர்களே? அது ஃபிக்ஹுல் அஸ்கர் என்ன? தொழுகையின் சட்டம் என்ன, நோம்பின் சட்டம் என்ன, உலுவின் சட்டங்கள் என்ன, ஹஜ்ஜுல் சட்டங்கள் என்ன, ஜகாத் சட்டங்கள் என்ன, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஃபிக்ஹுல் அஸ்கர். ஃபிக்ஹுல் அக்பர் என்ன? அல்லாஹ்வுடைய ராசிபாத்துடைய இல்ம கற்றுக் கொடுத்து ஃபிக்ஹுல் அஸ்கர். ஆக ரெண்டு ஃபிக்ஹும் சேர்ந்துதான் தீனுடைய இல்ம், உலூமுத்தீன். இது அல்லாஹ் மற்ற இல்முகள்லாம் உலூமு துன்யா. அல்லாஹ் எவ்வளவு கருணையாளா இருப்பான் பாருங்க. நீ எது உயர்ந்ததோ அதை லேசாக்கிடுவான் அல்லாஹ்வுடைய பெருமை. அப்ப இல்மு துன்யாவை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். 10 லட்சம் செலவு பண்ணணும். நீங்க சீட்டு கிடைக்கணும் 16 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணணும். இல்மு துன்யா அது ஆக மட்டமான துன்யாவோட இல்மு கத்துக்கணும்னா லட்சக்கணக்கா செலவு பண்ணணும். அதை விட உயர்ந்தது மார்க்கத்துடைய கல்வி. நீ மார்க்க கத்துறது அககாமாத்துடைய கல்வி, அதை கத்துக்கணும்னு சொன்னா கட்டாம 7 வருஷம் ஒதுக்கணும். காசு செலவு பண்ணாவிட்டாலும் 10 லட்சம் செலவு பண்ணாவிட்டாலும் ஃப்ரீயா ஒதுக்கி கொடுக்குறாங்க. இருந்தாலும் 7 வருஷம் செலவு பண்ணி தான் ஆகணும். அதை விட உயர்ந்த கல்வி
அக்பரான கல்வி அதை சேகமாக லேசா கொடுத்துட்டாங்க. என்ன லேசா கொடுத்துட்டாங்க? காசு செலவு பண்ண தேவையில்லை, வருஷமே செலவு பண்ண தேவையில்லை. நகர்சே பிலாதியா சொல்றாங்க, नजर से पिला दिया ये मैं मदीने से मंगाए जाते हैं, प्यालों से नहीं नजरों से पिलाए जाते हैं. நீ போய் அவங்க சேகா ஏற்றுக்கொண்டே சொன்னீங்க, உடனே நெய்ல காதல போட்டு ஹைப்பன் மைப்பன் அல்லா கைய பிடிச்ச அப்பதான் அவங்க முடிஞ்சான சேர்ந்து கருக்காருனாங்க. அப்படியா இவாத்த நீ மெதுவா கையில கூடாது ஹைப்பன் மைப்பன் அல்லாக்கா இந்த வேலை ஹைப்பன் மைப்பன் அல்லா அசலார் கியா அதே பெரிய அசலார் எங்க இருக்க மாட்டாங்க, நைசா காதல போட்டாங்க. அது எல்லா அசலாரும் அங்கதான் இருக்க மாட்டாங்க. ஹைப்பன் மைப்பன் அல்லாக்கே பல அசலார் கியா அந்த அசலார ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு லேசா சொல்லி கொடுத்துட்டாங்க. காலையில சேர்றது ரொம்ப கஷ்டம், வருஷம் சேர்றது கஷ்டம் இல்ல. அந்த வருஷத்துல வருஷம் இதுதான் புஷ்ரான், இதுதான் நம்ம மாபெரும் செய்தி சொன்னாங்க. யாருக்கு அல்லாஹ் கைர கொடுக்க நாடுறானோ தீனுடைய சித்தத்தை கொடுத்துருவான். தீனுடைய சித்தை எது இறை ஞானங்களை கொடுத்துருவான்னு பெருமானா சொன்னாங்க. குர்ஆன் சொன்னது யூத்தில் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கபீரா. யார் ஹிக்மத் என்ற இறை ஞானத்தை கொடுக்கப்பட்டார்களோ மாபெரும் ஹைரா கொடுக்கப்பட்டார்கள். எவ்வளவு பேர் நற்செய்தி சந்தோஷமா இருக்கா இல்லைங்களா? எல்லா நற்செய்தி இதை போய் சொன்னீங்க நீங்க. ஆளுக்கு 10,000 அப்படியே வருத்தம் இருக்காது. ஒரு 10,000 கிடைக்கும் நாளைக்கு வாங்க அப்படியே அதெல்லாம் போறது தெரியாதுல்ல. இது போகாது, நம்மளும் இருக்க வைக்கும், அதுவும் இருக்கும். நம்மளையும் பாப்பியாக்கிடுங்க. பாப்பியாக மௌதாவின் பாடியை சேர்த்து வச்சிடும் போதா. என்ன மாதிரி அவரம் क्या बात करो